வெல்கம் டு கேப் நண்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சரி நண்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கான வீடியோ கான்செப்ட் என்னடா அப்படின்றது. ஆமாம் நண்பா, தமிழ்லையில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம புறாவை நம்ம கையில் வர வைப்பது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவே. சரி நண்பா, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் முக்கியமானது நண்பா. ஏன்னா புறா புதுசாக வளர்க்குற எல்லாருக்குமே இது ஈஸியான டிப்ஸாக இருக்கும். சரி நண்பா, நம்ம டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சொல்கிறேன் நண்பா, ஒரு டிப்ஸாக. ஃபஸ்ட்டு விஷயமே, நம்ம புறாங்களை பயமுறுத்தக்கூடாது நண்பா. என்னடா பயமுறுத்தக்கூடாதுன்னா என்னென்ன விஷயம்லாம் சொல்கிறேன் நண்பா. ஃபஸ்ட்டு புறாங்களை ஓட்டக்கூடாது. அதே மாதிரி புறாங்களை அடிக்கடி பிடிச்சி பார்க்கக்கூடாது நண்பா. ஏன்னா பிடிக்கும்போது சில நேரத்தில் ரெக்கை உடையவும் வாய்ப்பு இருக்குது, களி ரெக்கை. அதனால் அந்த உயிர் ரெக்கை, பெரிய ரெக்கை உடையவும் வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி பிடிச்சிங்கன்னா அது ஐயோ நமக்கு ஏதோ எதிரி மாதிரி நினச்சிட்டு அது கிட்ட வரத்துக்கு பயப்படி நம்ம ரொம்ப நம்ம எவ்வளோ அதுங்களை பத்திரமா பார்த்துக்கிறோமோ, அது கிட்ட நம்ம பிடிக்காம அதை கொஞ்சம் எவ்வளோ ஃப்ரீயாக விடுறோமோ அவ்வளோ புறாங்க நம்மளை சீக்கிரம், அதாவது நம்மளை ஒருத்தராக நினச்சிட்டு நம்ம வரும்போது மட்டும்தான் கிட்ட வரும் நண்பா, பயப்படாமல் வரும். சரி நண்பா, கைக்கு கொண்டு வரது எப்படின்றது தான் நம்ம வீடியோ. சரி நண்பா, ஃபஸ்ட்டு கைக்கு வரணும்னா சாப்பாடால் மட்டும்தான் முடியும். ஃபஸ்ட்டு நான் கையில் சாப்பாடு தீனி எடுத்துக்கிட்டேன், மிக்சடு ஃபுட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஐகான்லேயும் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலங்கத்தால் திறந்து விடும் போது கையில் கொஞ்சம் அந்த மாதிரி மிக்சட் ஃபுட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை அப்படியே உங்கள் புறாக்கிட்ட கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டு காமிங்க, அதுங்க எல்லாம் கீழே தரைக்கிட்ட வச்சு காமிங்க. வந்தவொடனே சாப்பிட ஆரம்பிச்சிடும். சரி சாப்பிட ஆரம்பிங்க, அப்படியே கொஞ்சமாக லைட்டாக தூக்கி பிடிச்சிங்கன்னா அதுங்களுக்கு தெரியும் சாப்பாடு இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. திருப்பி கீழே காட்டினீங்கன்னா திருப்பி சாப்பிட ட்ரை பண்ணும். கீ ட்ரை பண்ணுதுங்களா நண்பா? எத்தனை தடவை ட்ரை பண்ணுறோமோ அப்படியே நீங்கள் காட்டிகிட்டே இருக்கீங்களா? அதேமாரி திருப்பியும் அந்த ஒரு புறா திருப்பியும் சரி வரல அப்படின்னும் போது கொஞ்சம் இறக்கி திருப்பி தூக்கி காட்டுங்க நண்பா. பாருங்கள் நண்பா, இப்போ ஒரு புறா மேலே கையில் ஏறி உட்காந்துருச்சு நண்பா. நீங்கள் அப்படியே அதை கொஞ்சம் கூட தூக்கி பிடிச்சிக்கலாம் நண்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு புறாங்களை கைக்கு வரணுன்னாலே சாப்பாடால் மட்டும்தான் வர முடியும். நீங்கள் காலங்கத்தால் பெஸ்ட்டு நண்பா. கூண்டை திறந்து விட்டவொடனே புறாங்கிற ஒரு 10 நிமிஷம் தண்ணி மட்டும் வச்சுட்டு விட்டுருங்க. வச்சுட்டு அதுங்க அங்கங்கே சுற்றிட்டு கிடக்கும் நண்பா. நம்ம சாயந்தரம் போட்ட தீனி எதனா கீழே மிச்சிருந்தால் அதை பொறுக்கி சாப்பிட்றோம். அதுக்கப்புறமேட்டா நீங்கள் கையை எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா புறாங்க சாப்பாட்டுக்கு டக்குன்னு கைக்கு எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நண்பா. இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு கீழே அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிட்டிங்கனாலே போதும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஈஸியாக உங்கள் புறா உங்கள் கையில் வர வாய்ப்பு இருக்குது நண்பா. அதான் நண்பா. சரி நண்பா, நீங்கள் வீடியோவை பாருங்கள். இதோட வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதனா வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இன்னும் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க பார்க்குறேன் நண்பா. சரி நண்பா, நன்றி.